என்ன பண்ணுறது காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவரை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுட்டுக்கிறேன். வெங்காயம் 1, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கிழங்கு வேக வச்சு வச்சுக்கிறேன். காலிஃப்ளவரை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு சுற்று. அதே மாதிரி அது கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சாச்சு. பேன் காஞ்சிச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச காலிஃப்ளவரை கொட்டிடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச காலிஃப்ளவரை போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள், மஞ்சள், இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனு. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், சீரகத்தூள், இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸு இப்போ மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோலி விட்டுடலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம கிழங்கு போட்டுக்கலாம். கிழங்கு ஒரு 2 கிழங்கு, பெரிய கிழங்கு எடுத்துக்கலாம், வேக வச்சது. கிழங்கு போட்டுக்கலாம். இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆறினோடனே நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள். இதை போடலாம். பாருங்கள், ஷேப் பண்ணி வச்சுருக்குது, போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் கட்லெட் ரெடி. இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இது காலிஃப்ளவர் பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துச்சுன்னா பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.